அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கே தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தானே எங்களுக்கு தெரியாது. எழும்பூர் தொகுதியில் நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் ஓகே ஒரு தலித். ஏன்னா வீடியோக்களை வந்து இங்க இருக்கிற முதல்வர் பார்க்கலையா? புரட்சிக்கான ஒரு வடிவமா பாஸ் அம்பேத்கர் மாறி இருக்கிறது. குறிப்பா சிஜேபி அமைப்பினர் அந்த ஸ்லோகனை ஒவ்வொரு முறையும் சொல்றப்போ அது கூட சேர்ந்து எண்ணற்ற மக்கள் தங்களுடைய சாதியை மறந்து மதத்தை மறந்து பாஸ் அம்பேத்கர் முழக்கத்தை முழங்குறப்போ உண்மையிலேயே எனக்கு இந்தியன்ற பெருமை இப்பதான் கிடைக்குது. I never felt I'm being Indian. நான் எனக்குமே நான் இந்தியனா உணர்ந்ததே கிடையாது. என் ஊர்க்காரனா நான் உணர்ந்ததே கிடையாது. நான் ஒரு தமிழனா என்னால் ஃபீல் பண்ணதே கிடையாது. பண்ண முடிஞ்சதே கிடையாது என்னால். ஒவ்வொரு முறையும் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கேன், நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன் சாதியின் பெறால. ஸ்கூலில் டீச்சர்கிட்ட வந்து நெருங்குறப்போ இருக்கிற பதட்டம் இருக்கும்ல, அந்த பதட்டத்தை வந்து என்னுடைய சக நண்பன் அனுபவிச்சதே கிடையாது. அப்போ இதை நான் வந்து ஓவர் கம் பண்ணி வரதுக்கே இவ்வளோ நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 43 வயது இருக்குது எனக்கு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரையும் பார்க்குறப்ப இவன் எதனால் இப்படி இருக்கான், இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், அவன் வந்து அம்பேத்கர் புக்கு வச்சுட்டு இருக்கானே, அவனை ஏதாவது ஜாதின்னு சொல்கிறானுங்களோ, அவனை வந்து காலி பண்ணுறானுங்களோ, அவ்வளோ பயம். ஸோ அந்த பயம் நீங்கிய ஒரு பொழுதாக, அந்த பயம் நீங்கிய ஒரு காலமாக, அந்த பயம் நீங்கி நானும் இந்தியன் தான், நானும் உங்களோடு நிற்கிறேன், நானும் வந்து உங்களில் ஒருவன் தான், நீங்களும் நானும் ஒன்று தான், நம்ம எல்லோரும் சேர்ந்து இங்கே இருக்கிற அநீதிக்கு எதிராக போராட வேண்டும் அப்படின்றது இருக்குல்ல, அந்த ஃபீலிங் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி. ஆக்சுவலி அது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அது சிஜேபியுடைய போராட்டத்தின் வடிவத்தின் மூலமாக இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இந்த கல்வி அமைப்பில் இருக்கிற இன்இக்வாலிட்டியை ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஃபீல் பண்ணியிருக்கான். நான்லாம் வந்து எப்போவே ஃபீல் பண்ணிட்டேன், இந்த கல்வி எனக்கு ஏன் வந்து ஈக்குவலாக இல்லை, ஈவன் வந்து ப்ரைவேசேஷனே எனக்கு ஈக்குவலாக இல்லை, எதுவுமே என்னை வந்து சமமாக பார்த்ததே இல்லை, இங்கே இருக்கிற மக்களை சமமாக பார்த்ததே இல்லை, பொருளாதார ரீதியாகவும் மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் வந்து இங்கே வந்து ஒரு மேல் பள்ளமாக தான் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஈக்குவாலிட்டியே இல்லை இங்கே. இப்போ தான் இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நீட்டில் நடந்த முறைகேடுகளுக்கு எதிராக போராட ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த முறைகேடுகளுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறப்போ பாசப் அப்படின்றவருடைய வடிவத்தை முன்னிறுத்து போராடுகிறார்கள். அந்த வடிவம் இங்கே இருக்கிற இன்இக்வாலிட்டியை கேள்வி கேட்ட வடிவம். ஸோ அந்த இன்இக்வாலிட்டியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இன்னைக்கு உருவாயிருக்குதான் நான் வந்து பார்க்குறேன். நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த ஸ்பேஸை இங்கே இருக்கிற இன்இக்வாலிட்டியை எப்படி நம்ம பிரேக் பண்ணலாம். நீட்டில் எப்படி இன்இக்வாலிட்டி இருக்குது, ரொம்ப அநியாயமான ஒரு மோசமான ஒரு முறை தான் நீட் முறை. ரொம்ப ரொம்ப கொடுமையானது. இப்போ நீங்கள் ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடை பற்றி நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. கம்மியான மார்க் எடுத்துகிட்டு அவனும் வந்து உள்ளே வந்துடுறான், நாங்கள் வந்து நிறைய மார்க் எடுத்துகிட்டு எங்களுக்கு சீட்டு கிடைக்கல, நாங்கள் வெளியே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நீட் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்து உள்ளே போனவன் தான் எக்கச்சக்கம். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது இதை எதிர்த்து நீங்கள் ஏன் கேள்வியே கேட்கல? 120 மார்க் எடுத்தவன் இன்னைக்கு வந்து டாக்டரா படிச்சுட்டு இருக்கிறான் பணம் இருக்கிறதுனால. யாராவது கேள்வி கேட்டீங்களா? இங்க இருக்கிற மாணவர்கள் தலித்துகள் வந்து ரிசர்வேஷன் மூலமாக படிக்கிறாங்க அப்படின்றத காலங்காலமாக சொல்லிகிட்டே இருக்கிறீங்கல்ல. நேற்று கூட ஒரு தோழர் வந்து பேசினார், தமிழகத்தில் வந்து இடஒதுக்கீடு இருந்ததுனால தான் மலமல்லர்கள் கூட வந்து இங்கே வந்து டாக்டராக படிக்க முடிஞ்சதெல்லாம் சொன்னார். நீ டாக்டரானதை பற்றி எப்போ பேச போகிற? மலம் அல்லவன் டாக்டர் பற்றி நீ பேசுறல்ல. நீயே ஒரு மிகவும் பிற்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கிற, உனக்கு இடஒதுக்கீடு மூலமாக தான் டாக்டர் வேலையே கிடைச்சிருக்கு, டாக்டர் படிப்பே கிடைச்சிருக்கு. நீ எப்போ அதை பற்றி பேச போற? ஒவ்வொரு முறையும் தலித்துகள் தான் இடஒதுக்கீடு மூலமாக உள்ள வந்துட்டான். எவ்வளவு மோசமான ஒரு குற்றச்சாட்டு. ரொம்ப கவலையாக இருக்கு. எப்போ இதை வந்து நம்ம பேச போகிறோம்? அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் 120 மார்க்கு 200 மார்க் எடுத்த நீட்டில் எடுத்த மாணவர்கள் இன்னைக்கு வந்து மருத்துவராக படிச்சுட்டு இருக்காங்க. காரணம் பணம். அப்போ மிக குறைந்த மதிப்பெண் பெற்று பண வசதி இருந்தால் நீட்டில் கல்வி கற்க முடியுன்ற ஒரு அநியாயத்தை செய்கிறப்போ நம்ம ஏன் அதை தட்டி கேட்கல? ஏன்னா இங்கே வந்து வர்க்க ரீதியான அந்த இன்இக்வாலிட்டியை வந்து நம்ம சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ இவ்வளவு முரண்கள் இருக்குது. இன்றைக்கி மாணவர்கள் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த நீட்டுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருக்கிறத நான் முழு மனதோடு வரவேற்கிறேன். அதே நேரத்தில் நீட்டை ஒழிக்கணுன்றது வந்து தமிழகத்திலேருந்து இருந்த மிக முக்கியமான குரல், தமிழ்நாட்டிலேருந்து இருந்த மிக முக்கியமான குரல். அந்த குரலை இந்தியா முழுக்க பரப்ப வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. இதை நம்ம அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. இன்றைக்கி ரேவதி மேம் கேட்குறப்ப கூட வந்து எனக்கு இந்த போராட்டத்தில் வர்றதில் எனக்கு விருப்பம் தான், ஆனால் நீட் ஏன் வேணான்றீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீட் அடிப்படையில் வந்து ரொம்ப அநியாயமானது.
சமத்துவத்துக்கு எதிரானது. ஸோ நம்ம அது வந்து முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கல்வி அமைப்பு முறை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கொஞ்சம் ரியலைஸ் பண்ணாங்க. ஓகே, எனக்கு சில விஷயங்கள் புரியுது, ரொம்ப நன்றி. ஆனால் அவங்க அந்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவங்கள வந்து புரிய வச்சேன். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் அந்த போராட்டம் அப்படின்றது வந்து மாணவர்கள் கையில் எடுக்கிறாங்க. ரொம்ப மோசமான ஒடுக்குதலை நம்ம வந்து பார்க்குறோம். பிஜேபி ஒடுக்கும், நான் வந்து ஒத்துக்கிறேன். தமிழக அரசு ஏன் ஒடுக்கணும்? பிஜேபி மாணவர்களை அடிக்குது. ஏன்னா வந்து அடிப்படையில் இங்கே இருக்கிற ஒரு ஈக்குவாலிட்டிக்கு எதிரான ஒரு கட்சி, ஒரு பாசிசத்தை வளர்த்தெடுத்த கட்சி. நீங்கள் பாசிசத்துக்கு எதிரானவர்கள். நீங்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றத்தை உருவாக்கி இங்கே தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக்க விரும்புகிற ஒரு கட்சி. நீங்கள் போராடுகிற மாணவர்களை ஏன் அடிக்கிறீங்க? யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? பேட்ச் இல்லாமல் அடிக்கிற அளவுக்கு கோழைகளா நீங்கள்? நான் கேட்குறேன். நான் பேட்ச் குத்தாம அடிக்கிற அளவுக்கு கோழைகளா நீங்க இருக்கிறீங்க. அடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க, அடிங்க. அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோன்ற. நான் 8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. அதாவது வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க? முதல்ல அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தானே எங்களுக்கு தெரியாது. எழும்பூர் தொகுதியில் நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும், ஓகே ஒரு தலித். ஏன்னா ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு யூடியூபரா இருந்து எந்த தலித் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காதவர் தான் அவர். ஏதாவது எப்பயாவது எங்கேயாவது தலித் பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்காரு அவர்? ஆம்சாங் அண்ணா படுகொலைக்கு சில வீடியோக்கள் வந்து போட்டிருக்காரு அவர். மற்றபடி என்னைக்கும் தலித்தோட பிரச்சனை கூட நின்னதே கிடையாது. அவர் அமைச்சர் ஆனானா ஆகலை, எனக்கு புரியவே இல்லை எங்களுக்கு. அதை நீங்கள் பாருங்க, உங்கள் கட்சியில் அவரை நீங்கள் அமைச்சர் ஆக்கி கொள்ளுங்கள், நல்ல விஷயம். நீங்கள் ஒரு தலித் ரெப்ரஸன்டேட்டிவ் கொடுத்தேன்னு சொல்லிக்கோங்க. ஆனால் அது மாற்றம் கிடையாது. இப்போ வன்னியரசு தோழர் மாதிரி அவருக்கு பவர் கிடைச்சவனே அவரால் சில விஷயங்களை செய்கிறார்ல, உண்மையிலே நாங்கள் பாராட்டுகிறோம். நேரடியாகவே வன்னியரசு தோழருக்கும் எனக்கும் நிறைய முரண் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வன்னியரசு தோழருடைய அமைச்சர் வன்னியரசு தோழருடைய நடவடிக்கைகளை பார்த்து நான் வியந்தேன். உண்மையிலே மகிழ்ச்சி. அவருக்கு இந்த மேடையில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் தாவக்கையுடைய மற்ற 7 தலித் அமைச்சர்கள் என்ன செஞ்சீங்க? அம்பேத்கர் சிலை கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க சேலம் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலையே திறக்க முடியல. ஏன் திறக்கல? 15 பேர் அடிச்சு ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்கான். கொடூரமா கொலை வழக்கு கேஸ் போட்டிருக்கான். நாங்கள் போய் உதயா தலைமையில் அங்கே போயிட்டு வந்து பேசுகிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அரசு விழாவாக பாஸ் அம்பேத்கர் சிலையை திறங்குற 6 வருஷத்துக்கு முன்னாடி அனுமதி பெற்ற அம்பேத்கர் சிலை கால் மேலே கால் பட ஒரே காரணத்துக்காக இன்னும் திறக்க முடியாமல் இருக்கு. பாஸ் அம்பேத்கர் உங்களுடைய கொள்கை தலைவர் தானே? பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கை தலைவராக இருக்கிறப்போ அவருடைய சிலையை ஏன் திறக்கக்கூடாது? நீங்களே போய் திறந்து வைக்கலாமே. உங்களுடைய கொள்கை தலைவரை மக்கள் ஒரு சாதி ரீதியாக பார்க்குறாங்க, அவரை வந்து பெரிய பெரிய தகடு போட்டு வந்து மறைக்கிறாங்க. உங்களுக்கு கோவம் வரணுமா வரக்கூடாதா? உங்களுக்கு கோவம் வரல. 7 தலித் அமைச்சர்களுக்கு கோவம் வந்ததா? வரல. அப்போ நாங்கள் சொல்கிறோம், அந்த 7 தலித் அமைச்சர்கள் எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. நாங்கள் அங்கே போராடுகிறோம். இன்னும் கூட நீங்கள் வந்து இப்போ என்ன இப்போ தான் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, கிரேஸ் டைம் இருக்குது, ஓகே எடுத்துக்கோங்க, இன்னும் எவ்வளோ நாள் எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கோங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, வாங்க உங்களுடைய தலைமையிலேயே சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பாஸ் அம்பேத்கர் சிலையை நம்ம வந்து திறப்போம், ஒரு பெரிய அரசு விழாவாக கொண்டாடுவோம். கைது செய்யப்பட்ட 15 அப்பாவி மக்களை தயவு செய்து விடுதலை செய்யுங்க. அவங்க மேலே இருக்கிற கொலை வழக்கை உடனே வந்து அதுலேருந்து விடுவீங்க. அவங்கள வாய்ப்பு இருக்கானா? கிடையாது. ஏன்னா இந்த அரசு என்பது அதிகாரிகளோட அரசு, அமைச்சர்களுடைய அரசெல்லாம் கிடையாது, அதிகாரிகளுடைய அரசாக தான் செயல்படுது. அதிகாரிகள் மிக மூர்க்கமாக அதே பழைய ட்ரெடிஷ்னலான ஸ்டைல் அப்படியே பண்ணிருக்காங்க. ஒரு ஜாதி பிரச்சனைனா 2 பேரையும் வந்து தடுத்து நிற்கிறது. புரியல, இது இன்னும் எவ்வளவு காலம் தொடரப்போகுது? யாரை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? இன்னும் யாருக்கு எதிர்பார்த்து எங்களை ஓட்டை செலுத்து கொண்டே இருக்கிறோம்? ஸோ இப்படி இருக்கிற சூழலில் தான் இன்னைக்கு நீட்டுக்காக போராடுற இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இங்கே இருக்கிற எஸ்எஃப்ஐ முற்போக்கு மாணவர்கள் இயக்கத்தில் இருக்கிற தோழர்கள் நிறைய பேர் அடி வாங்குறதை பார்க்குறப்ப வந்து உண்மையிலேயே அந்த வீடியோக்களை வந்து இங்கே இருக்கிற முதல்வர் பார்க்கலையா? ஏன் அவர் இந்த வீடியோக்களை பார்க்கல? ஏன் போலீஸ் காவலர்களை வைத்து அவர்களை ஒடுக்க வேண்டும்? நீங்கள் தான் நீட் எதிர்ப்பாளர் தானே?
நீட்டை நீங்கள் எதிர்க்கிறீங்க, நீட்டை ஒழிக்கணுன்ற ஒரு கொள்கையில் உள்ள உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அப்போ நீங்களே ஒரு இடத்த கொடுங்க, ஒரு பெரிய இடம் கொடுங்க எங்களுக்கு. மாணவர்கள் போராடட்டும், அறவழிகள் போராடட்டும், மாணவர்களோட குரலுக்கு வந்து செய்தி கொடுங்க. இதுதான் இந்த நிகழ்வோட மிக முக்கியமான கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். மாணவர்களுக்கு போராடுவதற்கான ஒரு இடத்தை அரசே நிர்ணயித்து கொடுங்க. அப்படி கொடுக்குறப்ப உங்களோடு சேர்ந்து நாங்களும் போராடுகிறோம். உங்களோடு சேர்ந்து நாங்கள் கனவு கண்ட அந்த நீட்டை முற்றிலுமாக ஒழிக்கலாம். வாங்க முதல்வர் அவர்களே. ஸோ மக்களோடு சேர்ந்து நிற்கிற முதல்வராக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். மாணவர்களோடு சேர்ந்து நிற்க வேண்டிய முதல்வராக இருப்பதுதான் எங்களுடைய விருப்பம். நீங்கள் விரும்பிய நீட்டு ஒழிப்பை எங்களோடு சேர்ந்து களம் கண்டு போராட அனுமதித்து நீங்கள் இதை முன்னெடுத்து நீட்டை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அப்படின்ற வேண்டுகோள் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப அவசியமானதாக நாங்கள் வந்து இங்கே பார்க்குறோம்.